ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி. அவர் வந்து 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது கூட சூரியன் கேதுவும் சேருது. இணைவுகள் வந்து கிரக இணைவுகள் நல்லா இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் தான் கடன், நோய், வழக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் கவனமாக தான் இருக்கணும். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து டக்குன்னு பலிக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தோல்வியில் முடிகிற மாதிரி வரும். பட் ஆனால் வந்து கடைசியில் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். சனியோடைய பார்வை இருக்கனால எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே தாமதமாகி தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணணும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த சனியோடைய இது வந்து தாமதத்தை தான் உண்டு பண்ணும். கட்டாயம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துறாரு. அதனால் நீங்கள் ரொம்ப தாராளமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்குது. மருத்துவ விரயமும் இருக்குங்க. பொதுவாகவே வந்து இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம்தான். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவும் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த 7.5 சனியில் வந்து விரயச்சனி இப்போ போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது பண்ண முடியாமல் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வாலண்ட்ரியாக வந்து ஏதாவது ஒரு சீட்டு போடுறது, இல்லை ஒரு நகை இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து கட்டாயம் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக அமையும். பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பண ரீதியாகவும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பணமெல்லாம் வராமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ஆனால் மாத இறுதியில் அது கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். நல்ல இறை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவதை பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள். அது கூட ஆஞ்சநேயர் வழிபாடும் சேர்ந்து பண்ணுங்கள். முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வீர ஆஞ்சநேயர். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை சனி பார்க்குது. கோச்சாரத்தில் சனி செவ்வாய் இணைவு வந்து நல்ல இணைவே கிடையாது. ஆனால் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் வரும். 5 குடைவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. சில பேருக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் திருமணம் ஆகிறது அல்லது இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடை தாமதத்தில் இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து அந்த பேச்சுவார்த்தை, சில பேருக்கு வந்து திருமணமே முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்றாரு. ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிற அடுத்தது வந்து நீங்கள் எவ்வளவோ டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி கூட ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபிக்கு போய் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கேதுவோட 5ஆம் அதிபதியும் சேருது. சூரியன் கேது இணைவில் இருக்குது. இந்த ஒரு மாத காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கை முறையில் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபியோ இல்லை IVF இந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த மாதத்துக்கு கரெக்டான மந்த்து போங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து சனி விரயச்சனியாக இருக்கனால நிறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவு திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகி ஏதோ ஒரு சர்ஜரி கண்டமோ அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு விபத்து கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வீர ஆஞ்சநேயரை கும்பிடுங்கன்னு சொல்கிறேன். அது கூட உங்கள் குலதெய்வத்தையும் சேர்த்து கும்பிடுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு வந்து வேலை பார்த்துட்டு உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சில பேருக்கு வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஏற்ற காலம்தான். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் ஆரம்பிச்சிருந்தனால உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அந்த வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 7.5 சனி அப்படிங்கிறதுனால கடுமையான முயற்சி போடணும். ஆனால் இதோடைய பலன் வந்து 7 இயர்ஸ் கழித்து கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும். 7.5 சனி இதில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க.
உங்களோட முயற்சிகளும் வாய்ப்புகளும் பண்ணணும். அதே நேரத்தில் 7 சனி எதுக்காகனா கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அலட்சியத்தோடு செயல்பட்டால் கட்டாயம் வந்து உங்களுக்கு நஷ்டம்தான். ஆனால் அலட்சியம் இல்லாமல் பாடுபட்டு எப்போவுமே தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயங்கள் செஞ்சாலும் இது செய்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது, என்ன கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத கட்டாயம் யோசித்து நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். இதனால் வந்து உங்களுக்கு இந்த கெட்டது நடந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லி பாருங்கள். பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து கொஞ்ச காலமாகவே டைம் சரியில்லை தான், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இதெல்லாம் நடக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் முயற்சி பண்ணணும், அடுத்தது முயற்சி பண்ணணும், இதை தாண்டி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு யோசிங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமாக இருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும், புது முயற்சியை பண்ணணும். ஆனால் பொதுவாகவே நீங்கள் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு மாபெரும் இமாலய வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பாடுபடுறது எல்லாமே மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்காருங்கிற ஒரு இதை வைங்க. முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால வீடு வாங்குறது, வீடு கட்டக்கூடியது, இந்த அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. புதுசாக தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, அதே மாதிரி வந்து வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சில பேருக்கு காரு இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த செவ்வாயும் சூரியனும் பார்க்குறதுனால எலும்பு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. சில பேருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும். பெரிய பெரிய அவார்ட் வாங்குறது, அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்காது. ஆனால் இந்த ஒரு மாதகாலம் வந்து ரொம்ப அமைதியாக போகணும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான், அவர் சனியை பார்க்குறாரு. அதனால தான் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி குடும்பத்தில் ஒரு உறவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லது செஞ்சால் கூட அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும். ஆனால் இது அப்படியே தொடருமான்னு கேட்டிங்கன்னா தொடராது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் குடும்பத்தில் அமைதியை காத்துட்டு உங்களுடைய பிஸ்னஸில் உங்களோட உழைப்பை நீங்கள் போடும்போது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அது பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துருங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நிறைய பேருக்கு புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் கட்டாயம் மேசராசிக்கு இந்த மாதம் வருது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு நெருக்கமானவர்கள், மனதுக்கு பிடித்த நபர்கள் கட்டாயம் உங்களைய கஷ்டப்படுத்த போகிறாங்க. இந்த மாதம் வந்து மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதாவது காதல் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஏன்னா சூரியனும் கேதுவும் வந்து சேருது 5ஆம் இடத்துல. 5 குடைவரை கேதோடு சேரும்போது ஆப்போசிட் ஆள் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி அமைப்புகள்லாம் வரும். ஸோ அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருங்க. பட் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பிரிந்தவங்கள் சேர்றது, சேர்ந்து இருக்கிறவங்க பிரிகிறது, வேற ஒரு நபருடைய தலையீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் மேசராசிக்கு வரும். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும் வரும். இந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல திக்பலம் ஆகிறாரு. அப்போ வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதம். நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குன்னா வருமானம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும். ஸோ அதனால் வருமானமும் நல்ல வருமானமாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இந்த ஆடி மாதம் எந்த ராசிக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்கள் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. தொழிலில் வந்து நிறைய உங்களுக்கு இன்கம், இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சோ அது அப்படியே மாறி நல்ல பணவரவு, லாபம், ஆதாயம் இது எல்லாமே வரப்போகுது. அது இல்லாமல் இப்போ 11ல் வந்து சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. உங்களுக்கு 11 கூடையவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. 11ஆம் இடம்ங்கிறது தான் வந்து லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல சூரியன் வராரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி பாக்கிய அதிபதி புதனும் வந்து 31ஆம் தேதி, அதாவது 8வது மாதம் 31ஆம் தேதி வந்து கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனும் வந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கிரக நிலைகள் எல்லாமே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு தொழில்னாலும் சரிங்க, உத்தியோகனாலும் சரி, நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதமாக இருக்க போகுது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய நீங்கள் இன்கம்மை அதிகப்படுத்திக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. 2-7 கூடைய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது, அதுவும் சனியோடைய பார்வையில். அப்போ என்னென்னா குடும்பத்தில் மட்டும் வழக்கம் போல் ரொம்ப அமைதியாக போங்க. உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடாது. அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப அமைதியாக போங்க. 2வது வந்து உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல சண்டை இருக்கோ, எந்த இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்த தவிர்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்த நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே கட்டாயம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உறுதி செய்யப்பட்டதாக இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய வாய்ப்புகள் வரும். புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டானதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலுமே அந்த தடையெல்லாம் இப்போ பிரேக் ஆயிரும். அடுத்தது உங்களோட வளர்ச்சியை நோக்கி தான் போகும். நிறைய இன்கம், அதாவது தொழில் மூலிமா நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய மாதம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, உத்வேகம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தால் கூட எதை நோக்கி ஓடுறோன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க லாஸ்ட் மந்த்தெல்லாம். பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸு, இன்கம், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டு, அங்கீகாரம், முக்கியமாக காசு பணம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு. அதே மாதிரி வந்து சூரியன், புதன், கேது இது வந்து 3 கிரகமுமே வந்து 11ஆம் இடத்துல இருக்கனால காசு பணம் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக நரம்பு சம்மந்தப்பட்டது, கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மருத்துவ செலவு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் 2 கூடையவர், அதாவது 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய், அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் விரயம், அதுவும் மருத்துவ விரயமாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி வந்து 6ஆம் இடத்துலேருந்து, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் 2ஆம் அதிபதியை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரும். அது வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை, உறுதி செய்யப்பட்டது தான். ஆனால் கூடுதலாக வந்து கூடவே வந்து உங்களுக்கு மருத்துவ செலவும் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே வந்து மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்போல்லாம் நடக்குது, ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள், அந்த மாதிரி யோசனைகள்லாம் வேண்டாம், தவிர்க்கிறது நல்லது. இந்த சனி செவ்வாய் இருக்குது, இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்வை இருக்குது. ஏன்னா பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா, வெளியில் பிரச்சனை அப்படின்னா வீட்டில் போய் தான் நம்ம வந்து மன நிம்மதி தேடுவோம். ஆனால் வீட்லேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, மன இறுக்கமாக இருக்குது, மன நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தாலே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு கடினமான சூழ்நிலைகள் தான். அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் நீங்கள் வந்து வேறு வழி கிடையாது. இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப அனுசரணையாக, குடும்பத்தில் வந்து அனுசரணையாக போகணும். அது ஆணாக
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு டயர்டாக வரும்போது வீட்டில் உங்களை புரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். பட் ஆனால் வந்து மைண்டை ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள். இதெல்லாம் எதனாலனா இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்வை தான். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. 2 7 இருக்கார். அதனால் இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல போய் இருக்கனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு 4 கூடை அதிபதி சனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்கன்னா நல்ல வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல இன்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் சர்வீஸ்க்கு படிக்கிறவங்க, இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு, டிஎன்பிசி, இந்த மாதிரி ஏதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு. அதனால ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரியன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கட்டாயம் உங்களுக்கு வரும் சேரும். அதே மாதிரி தந்தையாருடைய சொத்துக்கள் ஏதாவது இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது கேஸ் போயிட்டுருக்கு, இல்லை அந்த உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வராமல் இருக்குது அப்படின்னா தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதாயம் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த மாதம் நிறைய காசு பணம் வரும். அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா சுப காரியங்களுக்கு அதை செலவு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது, அல்லது வந்து ஒரு நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்குறதோ, அல்லது உங்களோட தொழிலுக்காக ஒரு வண்டி வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. தொழிலே ஒரு பக்கம் மாற்றுறதோ அல்லது உத்தியோகத்தை ஒரு பக்கம் மாற்றுறதோ, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கணவர்கிட்ட வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகிறது தான் ரொம்ப நல்லது. உங்கள் மேலே தவறுகள் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் இந்த ஒரு மாதம் வந்து இவ்வளோ நாளாக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த கூடுதலாக ஒரு மாதமும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிமேல் ரொம்ப வசந்த காலமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல காசு பணம் பார்க்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்லை நீங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திருமணம் வந்து திருமணத்தில் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடையெல்லாம் விலகி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கட்டாயம் வந்து மன சங்கடங்களோ அல்லது மன கஷ்டங்களோ வரும். ஒரு சிலருக்குலாம் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் தெரிஞ்சு அதனால் வந்து பேரண்ட்ஸோடைய கண்டிப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஆளாகிறதுக்கு இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி வர்றது தான் ஒரு லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியும் கூட. ஸோ அவர் கேதுவோடு சேர்ந்து கிரகண காலம் வரப்போகுது செப்டம்பர். அரசாங்க அதிகாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் அவங்கனால செய்ய முடியாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஆர்டர் போட்டு, அதுவும் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்ய சொல்லுவாங்க. ஒர்க் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலுமே ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதுங்க. உங்களுடைய டியூட்டிக்கு மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, இது வந்து கடமை தவறி சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு அது பின்னாடி என்ன லெவலில் சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையும் போகும், ரெண்டாவது வந்து தண்டனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து என்னது குடும்ப சூழ்நிலைகள், பேர், இது எல்லாமே மாறி போகும். அதனால் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மனசாட்சிக்கு அது உறுத்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் லீவ் போட்டு போயிருங்க. தலை வலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட்டு தயவுசெய்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். பொதுவாகவே கிரகண காலங்களில் வந்து அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எப்போவுமே பிரச்சனை. அதுவும் துலா ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக
சுபமாக இல்லை அப்படின்னா ஒரே செகண்டில் அப்படியே எல்லா விஷயமும் மாறி போயிடும். இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்த எல்லா விஷயமும் மாறி போயிடும். அதனால் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் 2 பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். மீடியாவில் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே யோசித்து பண்ணுங்கள். உங்கள் கூட யார் நல்லவங்க இருக்காங்களா, கெட்டவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் வரும். அதே மாதிரி நிறைய புது புது காண்டாக்ட் வரும். நல்ல பேர் பிரபலியமாகும். இந்த மாதிரி விஷயங்களும் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை உயருதோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே போதுங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் வருது. ஏன்னா சூரியன், கேது, புதன் 3 கிரகம் 11ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல அவார்ட் கிடைக்கிறது, நிறைய வாய்ப்பு வர்றது, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, புது புது விஷயங்களை போய் கமிட் ஆகிறது, அதே மாதிரி உங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து வைரல் ஆகிறது, நீங்கள் யார் என்னன்னு இந்த உலகுக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு வரதுனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். அதே மாதிரி நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதம். பொதுவாகவே துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் அமைதியாகவும் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து நிறைய பொருளாதார விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்கள் இருக்குது. படிப்படியாக உயர்வு தான் உங்களுக்கு. இந்த செப்டம்பர் மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து கிரகணம் நடக்குது. அதுவும் உங்கள் ராசியில் தான். ஆனால் இந்தியாவில் தெரியாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் அது தெரியும் தானே. அப்போ உங்களுடைய ராசியும் கொஞ்சோண்டு பாதிக்கும். இந்த முக்கியமான முடிவு எடுக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது வந்து இந்த 7ஆம் தேதி தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மனசு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து நின்னா வந்து கால் வலிக்குது, உட்காந்தா இடுப்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரது, மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இது மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசியிலே கேது இருக்கார், சரிங்களா? உங்களோட ராசியில் கேது இருக்கார், அஷ்டமத்தில் சனி இருக்குது. நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் மீட் பண்ணி தான் இருப்பீங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இந்த இது வந்து இந்த மாதம் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வுகள் கட்டாயம் உங்கள்கிட்ட காத்துக்கிட்டு இருக்குது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வந்து 11லேருந்து 12க்கு வந்துடுறாரு. விரயஸ்தானத்துக்கு தானே வராரு நீங்கள் நினைக்காதீங்க. விரயத்துக்கு வந்தாலும் சுக்கிரன் 12ல் இருக்கிறது சுகபோக வாழ்வை கொடுக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் உழைச்சி டயர்டாக இருந்திருப்பீங்க. இந்த மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லதும் கூட. 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கனால நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2-11 கூடிய புதன் உங்களுடைய ராசியில் இருக்கார். அதனால் ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிறைய காசு பணம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். அதுவும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியில் சூரியன், புதன், கேது இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய வரவையும் குறிக்கும். அதே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதம் யாருக்குமே வந்து கடன் கொடுக்காதீங்க. தொழிலே நடக்கலைனாலும் பரவாயில்ல, அப்படியே ஸ்டெப்பனாக நின்றுக்குங்க. ஏன்னா கொடுத்த பணம் வராது. ஏன்னா கேது 2ஆம் அதிபதி ஒரு வலையில் போய் சிக்கிற மாதிரி, கொடுத்துட்டா அந்த பணத்தை வாங்க முடியாது. கடன் ரீதியாக யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன்னால எங்களுக்கு தொழிலே இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டெபனாக நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் மணி லாஸ் உங்களுக்கு வராது. அதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தொழில்னு இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது இதெல்லாம் இயல்பு தான், சகஜம்தான். ஆனால் இந்த மாதம் நீங்கள் அந்த மாதிரி உஷாராக இருந்துட்டிங்கன்னா பெரிய மணி லாஸில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே மாதிரி 11ல் குரு இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வந்து என்னென்னா நல்ல டூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது
போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். 12ல் சுக்கிரன் வரும்போது நல்ல தூக்கம் இருக்கும். இவ்வளோ நாளாக மன உளைச்சல், ஏதோ ஒரு விஷயம்னால நிம்மதியின்மை, தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த 12ல் சுக்கிரன் வரும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. இதை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நல்ல சாப்பாடு, தூக்கம், அதுக்கப்புறம் தான் ஆடை அப்படிங்கிறது. இது 3மே சுக்கிரன் தான் கொடுக்குது. அதனால் வந்து இந்த 12ஆம் இடத்துக்கு வந்திருக்க சுக்கிரனால இது 3மே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா கிடைக்க போகுது. திடீர்னு யாராவது உங்களுக்கு பிடிச்ச பிராண்டட் ட்ரெஸ்ஸை கூட வந்து கிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பொதுவாகவே வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல வருமானம் உங்களுக்கு லாபத்தில் போக போகுது. வருமானங்கள் வந்து லாபத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, அதை வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் போகிற மாதிரி ஒரு பிரான்ச்சு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம், தொழிலை பெருக்கிறது, தொழிலை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை சந்திக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வருமானங்கள் வரும். சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்புத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் புதன் கேதுவோடு சேரும்போது இந்த செல்ஃபோனை தவிர்க்கிறது, இந்த சோஷியல் மீடியா பக்கம் வராமல் இருக்கிறது, முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா அந்த வாய்ச்சொல்லோடு அப்படியே நீங்கள் அந்த ஆர்டரை ஒபே பண்ணாதீங்க. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட பேரோ அல்லது உங்களுடைய வேலைக்கோ ஆபத்து வரும். அதனால் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறது நீங்கள் தானே தவிர உங்களுடைய சுப்பீரியர் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மேலே இருந்து உயரதிகாரி அழுத்தம் கொடுக்கத்தான் செய்வார். உங்களால் முடியல அப்படின்னா, எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா 2 நாள் படுத்துட்டு வாங்க. இல்லை வீட்டில் மெடிக்கல் லீவ் போட்டு இருங்க. ஏன்னா அது உங்களுடைய பேர் புகழ் எல்லாத்தையும் கலங்கப்படுத்துறதோட இத்தனை சர்வீஸும் வீணாக போயிடும். அதனால் ஏன்னா கிரகணம் நடக்க போகுது. கிரகணம் நடக்கும்போது அரசாங்க அதிகாரிகளும் ஆட்சியில் இருக்கவங்களும் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நமக்கு இந்தியாவில் தெரியலன்னு போகலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி கிரகணம் நடந்திருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டரே உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு டைம் சரியில்லை. செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களோட பேர் கெட்டு போகிறது, நெகட்டிவாக ஆகிறது, இந்த மாதிரியும் உடல் ரீதியாகவோ அல்லது வேறு எது ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் அரசியல்வாதிகள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இல்லை அப்படின்னா கட்டாயம் அது வந்து ஒரு அழிவுக்கு தான் ஏற்படுத்தும். அதனால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க பரிகாரம் பண்ணிக்கங்க, நல்ல பூஜைகள் பண்ணுங்கள், தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். இது மூலிமா பரிகாரங்கள் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும், சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உங்களால் முடியல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருங்க. காலம் நடக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. சரிங்களா? 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ராசியில் கேதுவும் இருக்கனால கணவர்கிட்ட, அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தர் அனுசரித்து செல்லணும். உண்மையாலுமே உங்கள் பேரில் தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டைமில் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த டைமில் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி நீங்கள் நல்லா இருப்பீங்க, உறுதியாக உண்டுங்க. அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசியில் இருக்கனால வருமானங்கள் தேடி வரும். புதுசாக நிறைய செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு புதிய பிஸ்னஸோ அல்லது ஒரு புதிய உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டானது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்களுக்கு சனி வந்து செவ்வாயை பார்க்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு 4, 9 குடையவர்.
அதனால் தாயாருடைய ஆரோக்கியமோ அல்லது தந்தையாருடைய ஆரோக்கியத்திலோ ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சனி வந்து செவ்வாயை பார்க்குது, 4 கூடையவர் செவ்வாயாக இருக்கனால விபத்து கண்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு, நல்ல சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வந்து 5 கூடைய குரு வந்து உங்களுக்கு 11ல் இருந்ததுனால புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதே மாதிரி திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு நல்ல நியூஸ்லாம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள், திருமணத்தில் தடைகள் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் போய் நல்ல உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பங்குகள் வந்து சேரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். நல்ல வருமானம் வரும். அது மூலிமா கடனில் வந்து ஒரு சோர்ஸை நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்ற முடியும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து உங்களோட ராசியில் புதன், சூரியன், கேது சேர்ந்துருக்கு. அதனால் நெகட்டிவாகிறதோ அல்லது உங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவேர்னஸாக இருந்துக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப உயர்வாக இருக்குது. அதனால் இந்த மாதம் வந்து கரெக்டாக நீங்கள் யோசித்து பிளான் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். முக்கியமாக ஐடி ஜாப் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைமில் வந்து முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள், புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 31/8/2025 உங்களுடைய ராசி அதிபதி புதன் கடக ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தான். ஸோ இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி புது புது முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் பண்ணணும். மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே உங்களுடைய ராசியில் வந்து குருவும் சுக்கிரனும் இப்போ இருக்கார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது, அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி 7/9 செப்டம்பர் மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து புதன் வந்து உங்களுடைய ராசிதிபதி புதன் வந்து கேதுவோட சேர்றாரு. புதன், சூரியன், கேது அந்த கிரகணம் வருது. ஆனால் அந்த கிரகணம் வந்து பொதுவாக நம்மளுடைய நாட்டுக்கு தெரியலனா கூட, இந்தியாவில் தெரியாது. ஆனாலுமே அந்த நாளில் வந்து நீங்கள் மிதுன ராசி, ஏன்னா கிரகணத்தப்போ அதே இடத்துல புதன் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நாளில் மட்டும் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறது அப்படின்னா அதை தள்ளி போடுங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். முக்கியமான இன்றைக்கே முடிவெடுக்கணும் அப்படிங்க. ஏன்னா அந்த கிரகணத்தில் எடுக்க வர்றது, அதாவது கிரகணம் நமக்கு தெரியலனா கூட, தோஷம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த கிரகணம் தான். அந்த உலகத்தில் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்க போகுது. ஆனால் அந்த புதனும் சூரியனும் கேதுவும் அந்த இணைவு வந்து 7ஆம் தேதி அந்த இணைவு நல்லா இல்லாதனால நீங்கள் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அந்த நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 21, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பயிற்சியாகி கடகராசிக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் காசு பணம் நிறைய வரப்போகுது. இவ்வளோ நாளாக குரு சுக்கிரன் சேர்ந்த இணைவு இப்போ வந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரதுனால 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் என்னென்னா நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பணம் கிடைக்கும். நல்ல முறையில் ஒரு பணம் கிடைக்கும். அதாவது ஆபத்து இல்லாத பணம், அதை தான் நோட் பண்ணணும். ஆபத்து இல்லாத ஒரு பணம் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6 கூடைய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறதே மருத்துவ செலவு. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். 10ஆவதுக்கு சனி வேற பார்க்குறாரு. சனி அஷ்டமாதிபதியாக இருக்கார். அஷ்டமாதிபதி 6 கூடையவர், 2 பேருமே சேர்றதுனால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்ல மைண்ட் செட்டப்பில் போவீங்க. டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஒருத்தர்
கோட் ஷூட் போட்டு கிளம்பி வந்துருவார். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விடணும். அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக கையாளணும். புதன்னாலே புத்திசாலி கிரகம் தான். மிதுன ராசிக்காரங்கனாலே ஒருத்தங்க ஆப்போசிட்டில் வராங்கனாலே இவங்க என்ன பர்பஸ்க்கு வருவாங்கன்னு ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணி கணிச்சிருவீங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்டலாம் நீங்கள் சிக்கவும் மாட்டீங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து கிரகண சூழ்நிலை, அதாவது புதன் கேது சேருது. அப்போது தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும்போது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது என்ன ஆகும், தப்பாக போகும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தார்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவர் சொல்கிறதே 100% நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் என்னென்னா அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க. அது வந்து வெல்விஷர் உங்கள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், பேரண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குருவாகவும் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கேட்டு எடுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இந்த மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, 5 கூடையவர். பூர்வீக சொத்துக்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஒரு இடத்த விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, விற்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து அதுக்கு அட்வான்ஸே வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. தொழிலில் வந்து படிப்படியாக, அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், திடீர் நல்ல யோகம், வெளிநாட்டுக்கு போய் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்கு உண்டானது, ஃபாரின் ஃபண்டு உள்ளுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்க்கலாமா, வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா. அந்த விருப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் விரும்பின துறையில் வேலை கிடைக்கிறது, இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதுறது, டிஎன்பிசி, பேங்க் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு சிலருக்கு போஸ்டிங்கே கிடச்சி அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு யோகம் இருக்குது, விபரீத ராஜ யோகம் இருக்குது. புதன் சூரியன் கேது சேருது, அது விபரீத ராஜ யோகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிபுணத்துவ யோகமும் இருக்குது. மற்ற மாதங்கள் இல்லாத இந்த மாதம் வந்து நல்ல பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஞானம், ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும். ஒரு ஞானம் எப்போ கிடைக்கும், நிறைய விஷயங்களை இழந்ததுக்கப்புறம். அதுக்கு தான் அவேர்னஸாக இருங்கன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. உங்களுக்கு அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் வந்து கட்டாயம் பதிவு பண்ணி வச்சுக்கணும். எல்லா விஷயங்களும் இழந்து தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கை கட்டாயம் போதாதுங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கை ஃபுல்லும் லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் அவேர்னஸாக இருந்துட்டாலே போதும். புத்திசாலி தான் நீங்கள், அதனால் எந்த கவலையும் வேண்டாம். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. உங்களோட லைஃப்பில் தான் அது கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சர்க்கலாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு நல்ல ஒரு பதவி யோகத்தையும், உங்களுடைய உழைப்புக்கேற்ற தர்மத்துக்குட்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாறுதலுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் வரும். படிப்பு வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டானது, நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிறது, அதில் ஜெயிச்சு வர்றது, இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய புகழ் வந்து பெரிய லெவலில் பேசப்படும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளை கலந்துக்கங்க, கட்டாயம் வந்து உங்களுக்கு வெற்றி உறுதி. அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல இன்டர்ன்ஷிப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ வந்து நல்ல ஒரு இணக்கமான சுமூகமான உறவுகள் ஏற்படும், நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது இருக்குது. திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து திருமணத்தில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது.
வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் கவனம் கவனம். ஏன்னா சனி செவ்வாய் பார்க்குது, உங்களுடைய ராசி அதிபதி புதன் கேதுவோடு சேருது. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் வரும், முன்னேற்றங்கள் இருக்குது. பெரிய பெரிய விருதுகள், ஜனாதிபதி கையால் விருது வாங்குறது, அவார்டு வாங்குறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். புதுசாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு, அது பெரிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அது மூலிமா பெரிய விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய பேரும் புகழும் மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆக போகிறது. அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் கை கூட நிறைய காசு பணம், டெண்டரு, பெரிய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும், மீடியா சப்போர்ட் கிடைக்கும். ஒரு நைட்டில் ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அரசாங்க துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடுறதை தவிர்த்துருங்க. இந்த சூரியன் கேது கிரகணம் வரப்போகுது. அந்த டைமில் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனம், அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிரகண அமைப்பு அரசாங்க அதிகாரிகளை அதிகமாக பாதிக்கும். அதனால் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு வாய் வழியாக ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய டியூட்டிக்கு உள்ளே அது இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அது உங்களுடைய போஸ்டிங்கையோ உங்களுடைய வேலையை பாதிக்கும் அப்படின்னா கட்டாயம் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் பண்ணாதீங்க. தலைவலி காய்ச்சல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், இல்லைன்னா வேலைக்கே ஆபத்து வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி கிரகணத்தில் வரப்போகுது, சூரியன் கூட சேருது, அதுவும் இல்லாமல் கேது கூடயும் சேருது. அதனால் உங்களை மாட்டி விட்டுட்டு உங்கள் வேலைக்கே ஆபத்து, உங்கள் பேருக்கும் களங்கமாக்கி உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உயர் அதிகாரி சொல்கிறாங்கன்னு அப்படியே ஒபே பண்ணி அப்படியே செய்யாதீங்க. நாளைக்கு அவங்க டாட்டா பைபைன்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க, நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி வரும். அதனால் கட்டாயம் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டானது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது. பெண்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க பொருளாதாரத்தும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குதுன்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறனால கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்க்கிங்க. அது விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு பசுமாட்டை வணங்கிட்டு கூடிய பசுக்கு வைக்கப்புல், குடிக்கிறதுக்கு ஜலம், இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்புறம் தானம் கொடுக்கணும். என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சொம்பு எடுத்துகிட்டு அதில் அதாவது அந்த சொம்பு ஃபுல்லாகவே என்னென்னா பால், பசும்பாலை வச்சு அதை தானமாக கொடுக்கணும். அல்லது நெய், ஒரு சொம்பு எடுத்துகிட்டு ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு அதை தானமாக கொடுக்கணும். முடிஞ்சவங்க பசுமாட்டையே தானமாக கொடுக்கலாம். இந்த பரிகாரம் எது உங்களால் செய்ய முடியுதோ அதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. இதனால் விபத்து கண்டங்கள் ஆகிறது, ஆயுள் கண்டங்கள் ஆகிறது, இந்த மாதிரி அகால மரணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும். அது இல்லாமல் வருமானம் நல்லா வரும். ஒரு வருடம் முழுவதுமே உங்கள் வீட்டில் நல்ல மங்கள செய்தியும் சுபமான நிகழ்வுகளும் நடக்கும். வருமானத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பொருளாதார வாழ்க்கையில் உயர்வை காண முடியும் ஒரு வருடத்துக்கு. ஸோ அதனால் இந்த பரிகாரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கட்டாயம் செய்யுங்க. இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் கொஞ்சம் நிறையா மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஆவணி மாதம் நிறைய மாற்றங்கள், புது புது சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. சுக்கிரன் உங்களுடைய 2 குடைவர் யாருன்னா, உங்களுக்கு 2/9 குடைவர் சுக்கிரன். அவர் 21ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. கடகம் உங்களுக்கு 11. தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ கன்னிராசிக்காரங்களுக்கு கட்டாயம் பொருந்தும். ஸோ சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வரதுனால நல்ல லாபங்கள் கட்டாயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி புதன் சூரியன் கேதுவோட சேர்றாரு. புத ஆதித்ய யோகம், நிபுணத்துவ யோகம். மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதம் நல்ல பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும். நிறைய புது புது விஷயங்கள் தோணும், புது புது ஐடியாக்கள் வரும். அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு
சக்ஸஸ் கிடைக்கும். இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஓகேங்களா, செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த நாளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. புதுசாக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது, அதே மாதிரி புதுசாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்கிறது, இதை மட்டும் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா வந்து இந்த கிரகண சூழ்நிலைகளில் வந்து இந்த புதனும் அங்கே கூட இருக்குது, ராகு கேதுக்களோட புதன் இருக்குது, அதாவது சூரியன் கேதுவோடு இருக்குது. கேது வந்து அந்த கிரகணம் பிடிக்கிற அந்த டைமில் வந்து புதன் கூட இருக்கனால அன்னைக்கு உங்களோட ராசி அதிபதி புதனா அன்னைக்கு மட்டும் அதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீதி நாளில் இது எல்லாமே செஞ்சுக்கோங்க. இந்த கிரகண சூழ்நிலையில் உங்களுடைய ராசியதிபதி இருக்கனால சில டைம் மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வரும். ஒரே ஒரு விஷயங்க, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் தான் அதிபதி. ஆனால் நான் அதிகமாக கன்னிராசியை தான் பூஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க கூட வந்து சில டைம் வந்து கொஞ்சம் விளையாட்டு போக்காக இருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க எப்போவுமே தன்னுடைய தொழில் ஏர்னிங்ஸு அப்படிங்கிறதுல ரொம்ப அதாவது குடும்பமாக பிஸ்னஸாக அப்படின்னு பார்த்தா அவங்க பிஸ்னஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எந்த அப்டேட் வந்தாலும் அவங்க துறை சார்ந்து அவங்க அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து குடும்பம், தொழில் இது ரெண்டையுமே வந்து சரிசமமாக பார்ப்பாங்க. கூடுதலாகவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க தொழிலுக்கு. டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அதனால் நான் அவங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன், அவங்கள இன்னும் பூஸ்ட் பண்ணுறேன், என்கரேஜ் பண்ணுறேன். வேறு எதுவுமே கிடையாது. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருந்த தடை இப்போ நீங்கிருச்சு. நீங்கள் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த முயற்சிக்கெலாம் நல்ல பலன் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்காரு. அந்த செவ்வாய் இருக்கனால மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி, அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு அவமானமோ அல்லது கெட்ட பேரோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் நீங்க போது, கவலைப்படாதீங்க. இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்படியே வந்து யாராவது ஏதாவது சொன்னால் தாங்க முடியாத அளவுக்கு மனசு வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். ஆனால் மீண்டு யார் வரணும்? நீங்கள் தான் வரணும், வேறு யாரும் கிடையாது. உங்களுக்கு சனியோடைய பார்வை வேறு உங்கள் ராசியில் இருக்கனால இந்த தீராத குழப்பங்கள் இதெல்லாம் இருக்குது. பெஸ்ட்டு பரிகாரம் என்னென்னா, கண்ணாடி முன்னாடி நின்று அழுதுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும். வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்லி அழுது ஆறுதல் தேடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? செல்ஃப் மோட்டிவ் நீங்களே பண்ணிக்கணும். வெளியில் தேடினீங்கன்னா கட்டாயம் அது பாதகத்தில் தான் முடியும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாறுறதுல நம்பர் 1 கன்னிராசி. மற்றவங்கள நம்பி ஏமாந்துருவாங்க. ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்களே, உங்களுடைய ஆறுதலும், உங்களுக்கு தேவையான அன்பும், உங்களுக்கு தேவையான காதலும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே அன்பை கொடுத்துக்க முடியும், உங்களுக்கு நீங்களே காதலை கொடுத்துக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானதாக உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் இது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே துரோகம் பண்ண மாட்டீங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு வந்து மற்றவங்ககிட்டருந்து கிடைக்கிறதுக்கு ஏங்கிறது வந்து மனிதனுடைய இயல்பு, இயற்கை. நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் வந்து நிறைய ஏமாந்து போயிடுவீங்க. அது பாவம் இல்லையா? அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க. வேறு ஒன்றும் இல்லை. அன்புக்காக ஏங்கிறதுல கன்னிராசியும் ஒருத்தங்க தான். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா ஏமாற்றத்துலேருந்து மிஞ்சிடுவீங்க. உங்களுக்கு நீங்களே இந்த உலகத்தில் உங்களையே நீங்கள் நேசிக்கிற மாதிரி வேறு யார் நேசிப்பாங்கன்னு கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே கட்டாயம் பலன் கிடச்சிரும். தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருக்குது. தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு போகிறது, அதே மாதிரி ஃபாரின்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, நீங்கள் ஃபாரினில் போய் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது. தொழிலை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதில் நல்ல நாலேஜாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்கணும். சம்டைம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு குழப்பங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சனி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு. ஜவ்வு மாதிரி இழுக்கும், அதே மாதிரி குழப்பங்கள் வரும். இதுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள், சரியாக போகும். நல்ல பிரிஸ்காக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. இந்த சனிச்சந்திரன் அப்படின்னாலே ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த மன இறுக்கமே மலை இறுக்கத்தை கொடுத்துரும். ஸோ அதனால் இதில் கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு. 6 சனி வந்து உங்களோட ராசியை பார்க்குது. அது இல்லாமல் அஷ்டமாதிபதியை பார்க்குது. அதனால் மருத்துவ செலவு, சிலருக்கு சர்ஜரி கண்டம், இந்த மாதிரிலாம் வரும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணிக்கணும். சுக்கிரன் 11 இருக்கனால இது எல்லாத்தையும் அடித்து நோத்துற மாதிரி காசு பணமழையாக கொட்ட போகுது. அதனால் மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு
அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி 12ல் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கனால படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் இவ்வளோ நாளாக தட்டி போயிட்டு இருந்ததெல்லாம் மேரேஜ் ஆகிறது, சில பேருக்கு வந்து 2வது திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் அதுக்கு உண்டான நடவடிக்கை. ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகலாம், ஒரு சிலருக்கு திடீர் மேரேஜ் ஆகலாம். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களை பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா தேவையில்லைன்னு நீங்கள் விட்டுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ஒர்த்து தெரியாமல் போகிறாங்கன்னு நீங்கள் உங்கள் மனசை தேத்திக்கணும். 5 கூடைய சனி வந்து உங்களை காதலில் குறிக்கக்கூடிய சனி வந்து 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் போய் இருந்து அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இருக்கார். செவ்வாயோடைய வேலையை ஃபஸ்ட்டு வெட்டி விடுறது தான். அது மட்டும் இல்லாமல் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், அவர் போய் கேதுவோடு சேர்றாரு. அதாவது காதல் ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை தான் இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க கன்னிராசிக்காரங்களே. நீங்கள் நல்ல நாலேஜ் ஆனவங்க, நிறைய திறமைசாலிக்காரங்க. திறமைசாலி அப்படிங்கிறதுல நம்பர் 1 நீங்கள் தான். எல்லா விஷயத்துக்குமே வந்து இது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து ரைட் சைடில் போனால் என்ன, லெஃப்ட் சைடில் போனான்னு 2 விஷயத்தை யோசித்து வச்சுருப்பீங்க. ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மனசை காட்டிலும் மூளைக்கு புத்திக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ப்ராக்டிக்கல் அப்படின்னு நினைங்க. ரொம்ப கஷ்டம்தான். பொதுவாகவே வந்து ஓடி ரொம்ப ஒரு கட்டத்தில் டயர்டாகி எல்லாருமே உட்கார்றது தான். ஆனால் உட்காந்துக்கங்க, அதுக்கப்புறம் தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட பழகிக்கங்க. இதை தவிர நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இந்த தெய்வம் தான் என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் மனசார நம்புவீங்கள்ல, அந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஓடுங்க. கட்டாயம் தெய்வம் உங்களை கைவிடவே விடாது. நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதம் நல்ல ஜாக்பாட்டு. நீங்கள் விரும்பின விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும். செவ்வாய் இருக்கனால கோவத்தை தவிர்த்துக்கங்க. கன்னிராசிக்காரங்க எதையுமே ஃபில்ட்ரு பண்ணாமல் பேசுவீங்க, அது ஒரு பெரிய நெகட்டிவு. தயவு செய்து சொல்கிறேன், பேச்சில் வந்து ரொம்ப நிதானமாக நிறுத்தி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். குடும்ப நபர்கள் உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன், நிறைய வருமானம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது சூப்பரான டைமு. கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பிரபலியமான யோகமும் கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் யார் என்னங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு புகழ் அடையிறது, பொதுமக்களுடைய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். மீடியாவில் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அந்த கிரகணம் நடக்குது. அப்போ உங்களுடைய ராசி அதிபதியும் சரிங்க, சூரியனும் சரிங்க, கேதுவோட அந்த கிரகண சூழ்நிலையில் இணையிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். வேறு வழி கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக செயல்படணும். உங்களால் முடியல அப்படின்னா ஒரு ஆக்டிங்கை போட்டுருங்க. புதனுக்கு நல்லா வரும் அது. அதனால் வந்து என்ன செய்யுங்க, நெஞ்சை பிடிச்சிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கோங்க. உயர் அதிகாரிகள் வாய் வழியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க. அவங்களுக்காக நீங்கள் போய் லஞ்ச லாவணிகள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் லஞ்சம் வாங்கினீங்கன்னு நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும். உங்களோட பேர் போயிடும், இத்தனை வருஷம் சர்வீஸ் போயிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இத்தனை விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு போய் வீட்டில் போய் படுத்துக்கங்க. அதான் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யாதீங்க. மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் போய் மாட்டிடுவீங்க. கவனமாக இருக்கணும். ஐயோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரி அமைப்பு தான் வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு இப்போ டைம். ஸோ அதனால் கவனமாக செயல்படுங்க. நிறைய பேருக்கு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் நிறையா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளாக நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் இருக்குது. புத்திர ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. புத்திர ஸ்தான அதிபதி சனி வந்து செவ்வாயோடைய பார்வையில் இருக்கார். அதனால் வந்து கன்சீவாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். குரு பலமும் உங்கள் ராசிக்கு இருக்குது. குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைகிறது, இந்த மாதிரி இருக்குது. நிறைய புது
புது விஷயங்களில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்குறது, அவார்ட் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறது, பெரிய பெரிய அவார்ட் கிடைக்கிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம்ல, வீடியோ வைரல் ஆகி நீங்கள் யார் என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தும். அது மூலிமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மூலிமா உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்குங்க. கலைத்துறைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பொதுவாகவே பொருளாதார ரீதியாகவும் நல்ல மன ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் நடந்துக்கிட்டாலே இந்த மாதம் சூப்பர் ஜாக்பாட்டு தான் உங்களுக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. அது வந்து நான் பெருமாளுடைய கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, என்ன கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு அங்கே வந்து பசுமாடு இருந்துச்சுன்னா, பசுமாடு கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம், வைக்கப்புல் இதெல்லாம் கொடுக்கணும். அது கூட நீங்கள் வந்து தானம் பண்ணணும். என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, பசுவுடைய பொருட்களை தானம் பண்ணணும். ஒரு சொம்பில் ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பால், பசும்பாலை நிரப்பி அதை தானமாக கொடுக்கலாம். அல்லது வந்து ஒரு சொம்பில் நெய் ஃபுல்லாக நிரப்பி அந்த சொம்போட நெய்யோட தானம் கொடுக்கலாம். முடிஞ்சவங்க வந்து பசுமாட்டையே தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் தானம் கொடுக்கறதுனால ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஆயுள் தோஷம் வராது. ஆயுள் கண்டம், மகால மரணம், விபத்து கண்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் உங்களுக்கு வராது. அது கூட பொருளாதாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டமே வராது. இது நான் சொன்ன விஷயங்களில் எது உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கில் வந்து பசுமாடு தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் அது எல்லாருனாலுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்ன சொம்பில் ஒரு பாலோ அல்லது நெய்யோ ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுதோ கட்டாயம் அதை செய்யுங்க. செய்யலை அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் ஆனால் வந்து கட்டாயம் வந்து மனசார ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்மையாலுமே நல்ல பலன்கள் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் தான். ஏன்னா 31ஆம் தேதி, ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. இந்த புதன் பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து கடகராசிக்கு வந்துடுறாரு, பயிற்சி ஆகிறாரு. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. புதன், சூரியன், கேதுலாம் சேர்றது வந்து ஒரு நல்ல இணைவு. உங்களுக்கு வந்து காசு பணம் நிறையா வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் இவ்வளோ நாளாக பிஸ்னஸில் நல்ல தேக்க நிலை இருக்குது, வருமானமே வரலை, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பிரபலியம் அப்படிங்கக்கூடிய இது இருக்கும். அதே மாதிரி நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்குது. சூரியன் புதன் சேர்க்கை ஒரு நிபுணத்துவ யோகம் தான். அது கூட கேதுவும் சேர்றதுனால தொழில் சார்ந்த அறிவு முன்பை விட நல்ல எப்படி போகணுன்னு ஒரு நல்ல டெக்னிக் தெரியக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதை வச்சு நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நிறைய கிளைண்ட் பேஸ்டு, நீங்கள் வாடிக்கையாளர்களை நிறைய புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. உற்பத்தி சார்ந்தது, அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணம், இந்த மாதிரி சார்ந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐடி பிஸ்னஸ், அதாவது ஐடியில் இருக்கீங்க இல்லையா, ஐடி ஜாபில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். திடீர்னு உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும், அப்படியே வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிரும். உங்களுக்கு நல்ல லேக்ஸ் கணக்கில் சேலரி வர்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் தான் சூரியன் புதன் கேது 3 சேரக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் நல்ல அமைப்பு இருக்குது. இது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சூரியன் கேது இருக்கனால தாயாருடைய உடலுக்கோ அல்லது தந்தையாருடைய உடலுக்கோ தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம்
தேவைங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி சூரியன். சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து காரக கிரகம் வந்து தந்தையாக இருக்கனால, நீங்கள் வந்து என்ன தந்தையாராக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் அவங்களுடைய ஹெல்த் கேரில் ரொம்ப கவனம் செலுத்துறது முக்கியமானது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அந்த சொத்தில் வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கங்கள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி சொத்துக்களில் தானாக தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறை சரி பண்ணக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் வருது. அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு இழுபறியாக இருந்த பாக பிரிவினையில் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், புனித யாத்திரைகள் இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடச்சி ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டானது, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. சுக்கிரன் வந்து 9 பார்க்கறதுனால சொசைட்டியில் நல்ல பேர், இவ்வளோ நாளாக இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து திடீர்னு பிரபலியமாகிறது, நிறைய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது, நீண்ட தூர பிரயாணம் போகிறது, ஒரு சிலருக்குலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, வெளியூர் போகிறதுக்கு உண்டானது அமைப்புகள் இருக்குது. படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு. 10 குடைவர் தான் 11ஆம் இடத்துல இருக்கனால நல்ல லாபத்தை கொடுப்பாரு. தர்ம கர்மாதிபதி தான் உங்களுக்கு சனியாக இருக்கிறாரு. அவருடைய திசாபுத்திகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும்